Hello students, welcome once again to this channel. In this video, we are going to see the 5 mark questions and answers in the first lesson in physics, class 11. Come on, let us move on to the questions. Before that, you better subscribe, share it with your friends and click the bell icon so that you would get more notifications. Okay, the first question is, what are the limitations of dimensional analysis? You all knew that what is meant by dimensions. Each and every physical quantity, with a few exceptions, they have got dimensions. And this dimensional analysis helps in many ways, but they too have some limitations. That's what we are going to see now. First one, this method gives no information about the dimensionless constants like 1, 2 and so on. That means all the numbers. All the numbers are constants and the constants like pi and e, Euler number, etc. அதாவது இதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னா, இந்த முறையானது இந்த நம்பர்ஸ், அதாவது எண்கள்லாம் மாறிலிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த பை இ போன்ற மாறிலிகளை பற்றிய, அதாவது பரிமாணங்கள் டைமென்ஷனலெஸ் கான்ஸ்டன்ட்ஸை பற்றி எந்த ஒரு தகவலையும் கொடுப்பது இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் மெத்தட் cannot decide whether the given quantity is a scalar or a vector. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அது ஸ்கேலரா வெக்டரா அப்படின்றத இதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட், this method is not suitable to derive relations involving trigonometric, exponential and logarithmic functions. அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு நம்ம வந்து பிசிக்ஸ் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஈக்குவேஷன்ஸில் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டான் தீட்டா அந்த மாதிரி ஏதாவது வந்தாலோ, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பவர்ஸ் 10 பவர் 10, 10 பவர் 5 அந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலோ, அல்லது லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் log 10, log a, log e அந்த மாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலோ, அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த மெத்தட் ஒரு சூட்டபிளானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் cannot be applied to an equation involving more than 3 physical quantities. ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதுல 3க்கு மேற்பட்ட ஒரு இயற்பியல் சமன்பாடு இருக்குன்னா ஈக்குவேஷன், அதுல 3க்கு மேற்பட்ட பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது, இட் கேன் ஒன்லி செக் ஆன் வெதர் எ பிசிக்கல் ரிலேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் பட் நாட் த கரெக்ட்னஸ் ஆஃப் தி ரிலேஷன். இப்போ ஒரு பிசிக்கல் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பிசிக்ஸ்ல, அது வந்து டைமென்ஷன் பிரகாரம், டைமென்ஷன்ஸ் படி அது சரியா இல்லையா அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, உண்மையிலேயே அந்த ஈக்குவேஷன் சமன்பாடு கரெக்டா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, S is equal to ut plus 1/3 at squared. இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் பிசிக்ஸ்லே கிடையாது. ஆனா இது இருக்கு, S is equal to ut plus 1/2 at square. This is the Newton's second law of motion. இல்ல, second law of motion கிடையாது, Newton's equations of motionsல நியூட்டனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் தான் இது. இதுதான் கரெக்ட். ஆனா அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுவும் சரின்னு வரும், இதுவும் சரின்னு வரும். அதாவது டைமென்ஷன் படி இது சரிதான், இது சரிதான். காரணம் என்னன்னா, இந்த கான்ஸ்டன்ட், இது ரெண்டுமே என்னது கான்ஸ்டன்ட், அதுக்கு வந்து டைமென்ஷனே கிடையாது. ஆனா உண்மையிலே எதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். அப்ப உண்மையிலே ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா இல்லையான்றத நம்ம டைமென்ஷனை வச்சு, அனாலிசிஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க.
For example, s is equal to ut plus 1 by 3 at squared. This equation is dimensionally correct, but the correct relation is s is equal to ut plus 1 by 2 at squared. Next question. Explain the use of screw gauge and vernier caliper in measuring smaller distances. சிறிய தொலைவுகளை அளப்பதற்கு இந்த ஸ்க்ரூ கேஜும் வெர்னியர் கேலிப்பரும் எப்படி யூஸ் ஆகுதுன்றத பற்றிய கொஸ்டின் தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரூ கேஜை எடுத்துக்கிடுவோம். இப்போ ஸ்க்ரூ கேஜை எடுத்துக்கிட்டோம்னா யூஸ் இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் accurately the dimensions of objects up to 50 millimeter. 50 millimeter அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு லென்த்தை நம்ம அளக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேலை எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு எப்படி அளக்க முடியும்? 1 மில்லிமீட்டர் தான் நம்ம அக்யூரேட்டா அளக்க முடியும். அதுக்கு குறைவான அளவிட ஸ்கேலால அளக்கவே முடியாது. ஆனால் ஸ்க்ரூ கேஜை பயன்படுத்தி 50 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்க முடியும். அடுத்து பிரின்சிபிள், தத்துவம். The magnification of linear motion using the circular motion of the screw. ஸ்க்ரூவை திருகும் போது சர்க்குலர் மோஷன் இருக்குமா இல்லையா? அந்த சர்க்குலர் மோஷனை பயன்படுத்தி லீனியர் மோஷன், அதாவது நீல வாட்டில் இயங்குதில்ல ஒரு கருவி, அதனுடைய மேக்னிஃபிகேஷனை என்ன பண்றாங்க? இன்க்ரீஸ் பண்றாங்க. பண்ணி இந்த கருவி செயல்படுது. இப்போ லீஸ்ட் கவுண்ட். What is meant by least count? The lowest measurement an apparatus can measure. இப்போ ஒரு அளவுகோல் இருக்குன்னா அந்த ஒரு அளவுகோலை பயன்படுத்தி அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய அளவை தான் நம்ம லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம துல்லியமாக அளக்க முடியும். அதுக்கு கீழே அதில் அளவீடே இல்லை. அப்போ அதோடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன? 1 மில்லிமீட்டர். அதுபோல இந்த ஸ்க்ரூ கேஜினுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுனா 0.01 மில்லிமீட்டர். அடுத்து வெர்னியர் கேலிப்பர். இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் த டயாமீட்டர் ஆஃப் அ ஹோல் ஆர் எ டெப்த் ஆஃப் அ ஹோல். இங்க தேன் வாசிங்க, ஏ வராது. அப்ப ஒரு ஹோல் இருக்கு, ஒரு துளை இருக்கு, அதனுடைய டயாமீட்டரை கண்டுபிடிக்கலாம் இதை பயன்படுத்தி. அதனுடைய அந்த துளையினுடைய டெப்த், ஆழத்தையும் கண்டுபிடிக்கலாம். லீஸ்ட் கவுண்ட். இதோடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the least count of the vernier caliper is 0.01 centimeter. ஸ்க்ரூ கேஜுக்கு 0.01 மில்லிமீட்டர், இதுக்கு சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் a note on triangulation method and radar method to measure larger distances. லார்ஜஸ்ட் டிஸ்டன்சஸ் அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கோணவியல் முறையையும் ரேடார் முறையையும் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. First we are going to see the triangular method. Now have a look at this diagram. Here is the tree and let its height be h, and here an observer stands and looks at the tree. Now how can we measure the tree's height? இதை நம்ம ஒரு டேப்பை வச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும் அளந்துக்கலாம் இருக்க முடியாது. So the distance in between the bottom of the tree and the observer, the point where the observer stands, is x and this side is h. Now draw a line from this point C to the height of the tree A. அப்படின்னா அங்கே நம்ம லைனை ட்ரா பண்ண முடியாது, நம்ம கற்பனை பண்ணிக்கணும். Now the angle subtended at this point is theta. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? அந்த மரத்தினுடைய உயரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். Now let us see how to calculate it. AB is equal to h. H is nothing but the height of the tree. BC is equal to x. X is nothing but the distance in between the point of observation and the tree. Then
this angle is theta. That's what I have written here. Angle ACB is equal to theta. Then we are going to find the trigonometric ratio tan theta. You will be learning in your mathematics in 11th standard trigonometric ratios, sin theta, cos theta and tan theta. Now we are going to find the tan theta. What's the expression for tan theta? Opposite side by adjacent side. Which is the opposite side? AB, and adjacent side is BC. So AB is nothing but H and BC is nothing but X. So in the next step, if this X goes this side, we will get the expression X tan theta is equal to H, or H is equal to X tan theta. So by using this relation, height can be calculated. Next comes the radar method. What is meant by radar? In your lower classes you might have studied radar. Actually this word should be written in caps because it is an abbreviation. So RADAR, radar. So let me write it in caps. This is the correct way to write radar, not this way, radar. Now, what is the abbreviation for radar? Radio detection and ranging. So, this is the abbreviation for the word radio detection and ranging. Now, let us see how it works. Radio waves are transmitted from the transmitters. அதாவது டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல இருந்து இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து அனுப்புறாங்க வான்வெளிக்கு. Now what will happen to the radio waves? They go and they fall on planets or stars or any other heavenly bodies, and they get reflected and they come back to the same apparatus from where they are sent. அது எங்கிருந்து அனுப்பப்பட்டதோ அதே கருவிக்கு இந்த எதிரொலிக்கப்பட்ட ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் எங்கிருந்து எதிரொலிக்கப்படுது? ஃப்ரம் த பிளானட்ஸ், கோள்கள்ல இருந்து அந்த வேவ்ஸ் திரும்ப வருது. அதை எதை வச்சு டிடெக்ட் பண்றாங்கன்னா, உணர்றாங்கன்னா, அந்த ரேடார்லயே என்னவும் இருக்கும், ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவரை வச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. Now the time interval between the instants the radio wave sent and received is t. அதாவது அந்த ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து அனுப்பி அதை மறுபடியும் ரிசீவ் பண்றாங்கல்ல, அதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தை தான் என்னன்னு சொல்றோம், டீன்னு வச்சுக்கிறோம். அடுத்த பாயிண்ட், the distance covered is taken as 2d. இங்க இந்த ஸ்மால் டின்றது எதை குறிக்குதுன்னா, அந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் அந்த பிளானட்டுக்கும் இடையில் உள்ள தொலைவு தான் ஸ்மால் டி, டிஸ்டன்ஸ். ஆனா இங்க எதுக்கு நம்ம 2d அப்படின்னு எடுத்திருக்கோம், 2 மடங்கு 2 times dன்னு எடுத்திருக்கோம்னா, இப்ப அந்த வேவ் ஆனது அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து அந்த பிளானட்டுக்கு போகுது, அது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ டி அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப எங்க வருது, அந்த ரிசீவர் எங்க இருக்கு, அந்த ரேடார்ல தான் இருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு ஸ்மால் டின்ற அதே டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுது. அதனாலதான் இங்க என்ன எடுத்திருக்கோம், 2d. Now the formula to calculate the speed is equal to distance traveled by time taken. We all know that. So for speed we can also write v, because v is the symbol for velocity. Speed and velocity are one and the same with a slight difference. Velocity has got the direction, it's a vector quantity. So in the place of speed we can also write v. V is equal to distance traveled is 2d by t. So in the next step 2d is equal to v. If this t goes this side, multiplication. So 2d is equal to v into t. Therefore d is equal to v into t by 2. So by using this relation, distances of planets or any other heavenly bodies can be calculated. So with this question, this video has come to an end. Let us meet with the other few questions in the next video. Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos.
Thank you.